இதுதான் அத்தி மரம். இந்த அத்தி மரத்தில் பார்த்தீங்கன்னா பழம் பழுத்திருக்கு பாருங்கள். இது வந்து நாட்டு அத்தி மரம். அதாவது பொடுசாக பழம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடுசாக இருக்கும். இதான் நாட்டு அத்திப்பழங்கிறது, நாட்டுப்பழம் அத்திப்பழங்கிறது. இந்த பழம் வந்து மேலே பாருங்கள் கொத்து கொத்தாக நிறையா காய்ச்சிருக்கு. இது வந்து இந்த 3 மாதத்துக்கு தான் காய்க்கும். மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதத்துக்கு தான் இந்த பழம் வந்து காய்க்கும். இது ஹைப்ரிட் பழம்னா பெருசாக இருக்கும். இதுதான் பொடுசாக இருக்குது பாருங்கள். இதுதான் நாட்டு அத்திப்பழம். இந்த பழத்தில் வந்து இந்த கோடு கோடாக இருக்கிறது வந்து அத்தி பால் எடுக்கிறது. இந்த கோடு கோடாக இருக்கிறது வந்து இது வந்து அத்தி பால் எடுக்கிறது. இது வந்து 3 மணி அதிகாலை 3 மணி 4 மணிக்கு வந்தால் தான் அந்த பால் வரும். பகலில் இதுலேருந்து பால் வராது. இந்த எலும்புக்கு வந்து எலும்பு இதுக்கெல்லாம் தடவுவாங்க, சுளுக்கு எலும்புக்கெல்லாம். இந்த அத்திப்பழம் பறித்து சாப்பிட போகிறோம். இங்கே பாருங்கள் நாட்டு அத்திப்பழம் இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் நாட்டு அத்திப்பழம் பொடுசாக இருக்குது பாருங்கள். இதை பறித்து சாப்பிட போகிறோம். பறித்து இந்த அத்தி மரத்தில் ஏற போகிறோம். இன்னும் பின்ன மரம் ஏறி பழக்கம் இல்லை. இப்போ தான் மரம் ஏற போகிறோம். முடிஞ்ச அளவு இந்த மரத்தில் ஏறி அந்த அத்திப்பழம் பறிக்கணும். பாரு, இதுதான் அத்திப்பழம், நாட்டு அத்திப்பழம். டைரெக்டாக மரத்துலேயே பறித்து சாப்பிட்றது. இதுதான் நாட்டு புதுசாக இருக்குது பாரு. இதுதான் நாட்டு அத்திப்பழங்கிறது. இவர் பழம் குத்து குத்தாக நிறையா இருக்குது. நிற்க முடியல, காலில் எறும்பு கடிக்குது, நிற்க முடியல. இதுதான் நாட்டு அத்திப்பழம். இதெல்லாம் நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த பறவை வௌவாலாம் வந்து கொத்தி தின்ட்டு போயிடும். நைட்டு வந்து எறும்பு வந்து நிறையா ஊறுதுங்க பாரு. எறும்பு நிறையா ஊறுது. இல்லை அந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு எலும்பு போயிட்டுருக்கு. காலை கடிக்குது எறும்பு. இதான் நாட்டு அத்திப்பழம். எறும்பு கடிக்குது காலில், நிற்க முடியலையா? பாரு கொத்து கொத்தாக இருக்குது பாருங்க பழம். பாரு எவ்வளோ பழம் கொத்து கொத்தாக இருக்குது. இதோட பலன் என்னன்னு சொல்கிறேன். இதோட பலன் என்னன்னு பாரு, கொட்டுது கீழே பழம். இந்த நாட்டு அத்திப்பழம் பறிச்சாச்சு. இதை வந்து கழுவி சாப்பிட்ணும். ஏன்னா அழுக்கு இருக்கும். அதனால் இதை வந்து கழுவி சாப்பிட்ணும். இது வந்து பொடிசாக இருக்குது பாருங்கள். இது வந்து தண்ணியில் போட்டால் மிதக்கும். இந்த நாட்டு அத்திப்பழம் இது வந்து பொடிசாக இருக்குது, தண்ணியில் போட்டால் மிதக்கணும். இந்த பழத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பழத்தை சாப்பிட்டோம்னா எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்குமா. எலும்பு வந்து நல்லா எலும்பு வலுவாக இருக்கிறதுக்கு இந்த பழம் வந்து அவ்வளோ நல்லதான். எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இந்த பழம் வந்து அவ்வளோ நல்லது. இதை பாருங்கள் தண்ணியில் ஊறுது. இதில் வந்து நார் சத்து அதிகமாக இருக்குமா. இந்த பழத்தில் வந்து நார் சத்து அதிகமாக இருக்குமா. அது இல்லாமல் செரிமான சக்தி நல்ல பழமா, செரிமானத்துக்கு உகந்த பழமா. செரிமான சக்தி செரிக்கிறதுனால மலச்சிக்கல் வராதான். மலச்சிக்கலுக்கு இது வந்து நல்ல பழம். ரத்தத்தை வந்து சுத்தமாக்கக்கூடிய பழமா. இந்த பழம் வந்து ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை வந்து குறைச்சி, சர்க்கரை அளவை குறைச்சி உங்களுக்கு சர்க்கரை வியாதிக்கும் நல்ல பழமா அந்த பழம். சர்க்கரை வியாதி உள்ளவங்களும் சாப்பிட்லாமா. சர்க்கரையோட அளவை கண்ட்ரோலாக கொண்டு வந்துடுமா. அடுத்து வந்து வைட்டமின், இதில் வந்து அனைத்து வைட்டமினுமே இந்த பழத்தில் இருக்குது. வைட்டமின் சக்தி, அனைத்து வைட்டமினுமே இந்த சக்தி இருக்குது. அது இல்லாமல் இந்த பழத்துக்கு வந்து இதயத்திற்கு நல்ல பழங்கிறாங்க. இதயத்துக்கு இதயம் வலுவாக இருக்கிறதுக்கு நல்ல பழம் அப்படிங்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பழம் டெய்லி ஒரு 5 பழம் சாப்பிட்டிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல நல்லா அதிகமாகும். நோய் எதிர்ப்பு சக்தி இந்த பழத்தில் பார்த்திங்கன்னா உள்ளார லைட்டாக புழு மாதிரி இருக்கும். அதை அப்படியே பிச்சு சாப்பிட வேண்டியதான். ஆனால் குழந்தைங்களுக்கு நல்லா கொடுக்கலாம். குழந்தைகள் சாப்பிடணும். இது கிடைக்கிறது, இந்த நாட்டு அத்திப்பழம் கிடைக்கிறது ரொம்ப சிரமம். கடையில் விற்கிறது ஹைப்ரிட் பழம் பெருசு பெருசாக இருக்கும். இதுதான் நாட்டு அத்திப்பழம். இவர் இதை என்ன பண்ணோம்னா இந்த பழத்தை வந்து அப்படியே பிச்சுட்டு, காம்பை பிச்சுட்டு, அவ்வளோதான். உள்ளார பார்த்தீங்களா, இதுதான் இந்த பழத்தில் பாருங்கள். விதை பார்க்குறதுக்கு ஒரு புழு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த விதை தான் அவ்வளோ நல்லது. இந்த பழம், இந்த விதை வந்து அவ்வளோ நல்ல பழம். அவ்வளோதான். இது அப்படியே தோல்லாம் சீவ தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். இந்த பழம் கிடைக்கிறதே அபூர்வம். இந்த பழம் கிடைக்கிறதே அபூர்வங்க பாருங்கள். அப்படியே சாப்பிட்லாம். இதை அப்படியே சாப்பிட வேண்டியதான். தோல்லாம் ஒன்றும் சீவ தேவையில்லை.
அப்படியே கழுவிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான். இந்த விதையோட சாப்பிடணும். இதுதான் அந்த விதை தான் ரத்தத்தை சுத்தமாக்கக்கூடிய பழம். இந்த காம்பை மட்டும் பிக்கிறோம். அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் அருவருப்பாக இருக்கும். இது பார்க்கறனா உள்ளார பார்த்தோம்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அருவருப்பாக இருக்கும். ஆனால் நல்லது, இது உடம்புக்கு நல்லது, அருமையான பழம். இது கிடைக்காது. இந்த 2, 3 மாதம் தானே கிடைக்கும், மற்ற மாதம் கிடைக்காது. இது கிடைக்கிறப்ப பறித்து சாப்பிட்டுக்கணும். அது விதை தான், ஃபுல்லாக விதை. இது நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த வவ்வா குருவி எல்லாம் நைட்டு வந்து எல்லாம் கொத்தி தின்ட்டு போயிடும். பகலில் இதெல்லாம் இந்த குருவி வந்து இதை அதை மீறி பறித்து நம்ம சாப்பிட்ணும். ஏன்னா அந்த குருவிலாம் கொத்திட்டு போயிடும் வந்துச்சுன்னா.